சாம்பல் புதனை பற்றி பார்ப்போம். யோனா அதிகாரம் 3:5 ஏக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தார்கள். கர்த்தர் எங்களை காக்க வேண்டும் என்று தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னித்து ஆசிர்வதித்தார். அதேபோல் எஸ்தர் புஸ்தகத்தை பார்ப்போம். 4:13-16 துக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தார்கள். தேசத்தை அழிக்கப் போகிறார்கள் என்று. அங்கும் அவர்கள் ஜெபம் ஏற்கப்பட்டது. அங்கும் அந்த நாடு அழியப்படவில்லை, காப்பாற்றப்பட்டது தேவனால். தானியேல் 9:3-4 நோக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தார்கள். தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம். அங்கு அவர்கள் கண்ட தூதர் மூலியமாய் தரிசனத்தை அறிந்து மெசியா வருகையை தரிசனத்தில் தேவன் அறிவித்தார். ஆமீன். நாமும் இந்த சாம்பல் புதன் அன்று உபவாசித்து ஜெபம் செய்து நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் தேவனிடம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை நம்மிலிருந்து அவர் கழுவி நீக்கி சுத்திகரித்து நம்மை அவர் ஆசீர்வதித்து விடுதலையாக்குவார். ஆமீன்.